வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றம் இன்று முதல் முறையாக அரசியலமைப்பு சபையாக கூட உள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 4 இந்திய மீனவர்கள் கைது. வளவ ஆறு பெருக்கெடுத்ததின் ஆற்றினை சூழவுள்ள வீடுகள் நீரில் மூழ்கின. நியூசிலாந்தின் முன்னாள் பிரதமர் ஹெலன் கிளார்க் ஐக்கிய நாடுகளின் அடுத்த செயலாளர் நாயகமாக தெரிவாகும் முனைப்பில். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பாராளுமன்றம் இன்று முதல் முறையாக அரசியலமைப்பு சபையாக கூட உள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் அரசியலமைப்பு சபையின் முதலாவது அமர்வு இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ளது. புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக முழு பாராளுமன்றத்தையும் அரசியலமைப்பு சபையாக மாற்றும் பிரேரணை ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று முதலாவது அமர்வு இடம்பெறுவதுடன் இதன்போது அரசியலமைப்பு சபைக்காக 7 உபத்தலைவர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அத்துடன் நடவடிக்கை குழுவுக்கு 21 உறுப்பினர்கள் தெரிவாக உள்ளனர். புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிப்பதுடன் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். அரசியலமைப்பு சபைக்கு சகல கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 7 உபத்தலைவர்கள் தெரிவாவதுடன் நடவடிக்கை குழுவுக்கான 21 பேரில் சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், நீதியமைச்சர் ஆகியோர் பதவி வழியாக அங்கத்துவம் வகிக்க உள்ளனர். எதிர்வரும் மே மாதம் முதல் அரசியலமைப்பு சபை தொடர்ச்சியாக கூடி புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஆராய உள்ளது. ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ள ஆர்ப்பாட்டத்தினால் வீதி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு கால பகுதியில் பாதையோர வியாபாரங்களை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த குறித்த 4 மீனவர்களும் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படை ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காங்கேசன்துறை கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்திய இழுவை படகையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் இன்று யாழ் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்தொழில் நீரியல் வள மாவட்ட பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் கடற்பிராந்தியத்தில் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 44 பேரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தொடர்பில் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் 44 இந்திய மீனவர்களும் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதவான் E.G. அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்த மீனவர்களில் இருந்த 6 சிறுவர்களையும் மன்னார் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திவிநகம பயனாளர்களுக்கு பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க தலைமையில் நுவரெலியாவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் திவிநகம பயனாளர்களுக்கு லொரிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. அரசாங்கம் மாற்றம் அடைந்துள்ளது. ஆனால் நாங்கள் எந்தவித ஊழல்களிலோ அல்லது துஷ்பிரயோகங்களிலோ ஈடுபடவில்லை. நாங்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டோம் என்று எம்மை நோக்கி யாரும் விரலை உயர்த்த முடியாது. கடந்த 15 வருடங்களாக நுவரெலியா அரசியலில் ஈடுபட்டு வருகின்றேன். நான் ஊழலில் ஈடுபட்டதாக யாரும் என்னை நோக்கி குற்றம் சுமத்தியதில்லை. எனது தராதரத்தை பேணி வருகின்றேன். மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் ஃபைசம் முஸ்தபா அரநாயக்க பிரதேச சபையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்தினை தெரிவித்தார். அரநாயக்க உள்ளூராட்சி மன்றத்தின் பல்தேவை கட்டிடம் ஒன்றையும் அமைச்சர் திறந்து வைத்தார். உள்ளூராட்சி மன்றம் எப்போதும் மக்களுடன் நெருக்கமானது. ஆகவேதான் பொதுமக்கள் தமது நாளாந்த நடவடிக்கைகளை உள்ளூராட்சியுடன் இணைந்து முன்னெடுக்கின்றனர். அதுவே ஜனநாயகத்திற்கு அவசியமானதாகும். எனது இலக்குகளை நிறைவு செய்ய எனக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுகிறது. பதவிக்காலம் நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் இந்த மாதம் 20ஆம் தேதி கலந்துரையாட உள்ளோம்.
பல பிரச்சனைகளுக்கான தீர்வினை இதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகிறேன். ඇප්‍රල් මාසයේ 20 වෙනිදා ඒ තුලින් එම ප්‍රාදේශ සභාවේ තියෙන ප්‍රශ්න සමහරක් निराකරණය කිරීමට හැකි වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயல்முறைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன கருத்து வெளியிட்டார். மாத்திரையில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கம் எவ்வாறான செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது என சிலர் கேள்விகள் கேட்கின்றனர். அவ்வாறு கேட்பவர்களிடம் மாத்தறை மாவட்டத்திற்கு வருமாறு நான் சொல்கின்றேன். கம்பருப்பேட்டியவிற்கு வாருங்கள், அக்குரசவிற்கு வாருங்கள், எங்களுடன் வாருங்கள். கடந்த வருடத்தில் அரசாங்கம் மாறியதன் பின்னர் ஒரு வருடத்தினுள் எவ்வளவு விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் என காட்டுகின்றோம். தற்போது நாங்கள் மக்களிடையே செல்கின்றோம். மாத்தறை கம்பதுவ பகுதியில் எடை குறைந்த பிள்ளைகளுக்கு நிறையுணவினையும் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன வழங்கி வைத்தார். நோவுட் தென்மதுரை கீழ்பிரிவில் உள்ள கேசல்கமுவ ஓயாவிலிருந்து வயோதிபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கெசல்கமுவ ஓயாவிலிருந்து வயோதிபரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஆற்றை கடக்க முற்பட்ட வயோதிபர் கால் தவறி நீரில் வீழ்ந்துள்ளதாகவும் நீரில் தத்தரிப்பதை அவதானித்த சிலர் அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்த போதிலும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்மதுரை கீழ்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த 72 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையொருவரே ஆற்றில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். வயோதிபரின் சடலம் டிகோயா ஆதார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் விசாரணை இன்று காலை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வீதி ஒழுங்கு மீறலுக்காக விதிக்கப்படும் அபராத தொகையை உயர்த்துவதற்கு வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபை கவனம் செலுத்தியுள்ளது. வீதிச் சட்டங்களை புதுப்பிக்கும் நோக்கிலான வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபையின் தலைவர் டாக்டர் சிசிர கோதாகுட குறிப்பிட்டார். வீதி ஒழுங்குகள் தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் நிகழ்காலத்துக்கு பொருத்தமற்ற வகையில் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சட்டங்கள் 1960ஆம் ஆண்டுகளில் இயற்றப்பட்டவை என்பதால் அவற்றை நடைமுறைக்கு ஏற்ற விதத்தில் புதுப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆகவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புக்கான தேசிய சபையின் தலைவர் மேலும் கூறினார். வளவாறு பெருக்கெடுத்ததினால் ஆற்றினை சூழவுள்ள 50 வீடுகள் வரை நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக மழை வீழ்ச்சி காரணமாக நீர் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக உடவளவ நீர்த்தேக்கத்தின் 5 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. உடவளவ நீர்த்தேக்கத்தை சூழவுள்ள பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வளாவ ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாக பட்டியவராய, வாதுருப்ப, அம்பலாந்தோட்டை பகுதிகளில் சுமார் 50 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகள் நீரில் மூழ்கியவர்கள் குறித்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாட்டில் சில காலம் நிலவிய வறட்சியான காலநிலையால் மலையகத்தில் பல மாவட்டங்களிலும் அமைய பெற்றுள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பத்லே மாவட்டத்திலும் நிலவி வரும் வறட்சியான காலநிலை காரணமாக கொஸ்லந்தை பிரதேசம் மற்றும் பல நீர்நிலைகளின் நீர்மட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 628 அடி உயரமானதும் இலங்கையின் 2வது உயரமான நீர்வீழ்ச்சியுமான தேலமன் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. மேலும் நீர்வற்றி போகும் அபாயம் காணப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கொஸ்லந்தை பிரதேசம் உட்பட பல பிரதேசங்களில் நீர்வீழ்ச்சிகளில் நீர்மட்டம் குறைவடைந்து காணப்படுவதால் பிரதேசத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. எம்பிலிபிட்டியாவில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போது போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் கட்டடத்திலிருந்து கீழே வீழ்ந்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை குழுவின் அறிக்கை போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணை குழுவினால் அடையாளம் காணப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டு தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது போலீசார் செயற்பட்ட விதம் குறித்து அந்த அறிக்கையில் ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக நிறுவன விதிக்கோவைகளின் பிரகாரம் போலீசார் ஒழுக்கமீறி செயற்பட்டார்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்தார். இந்த விசாரணை அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆணைக்குழு கூடி தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளது அவர் கூறினார். இதன்போது எடுக்கப்படும் தீர்மானத்தின்படி சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் விளக்கம் கூறப்படுவதுடன் அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ஒழுக்காற்று குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாகவும் போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். மின்சாரம் என்பது இன்றைய காலகட்டத்தின் அடிப்படை தேவையாக மாறியுள்ளது. எனினும் யுத்த பாதிப்புகளை எதிர்நோக்கிய மக்களின் வாழ்வு இருண்டு கிடப்பது போல அவர்களின் குடில்களும் இருள் மங்கியே காணப்படுகின்றன.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கேணி கிராமமே இது. 30 வருட யுத்தத்தின் நேரடி தாக்கத்துக்குள் சிக்குண்டு வாழும் இந்த மக்கள் மீள்குடியேற்றப்பட்டு 6 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தமது நாட்களை வெளிச்சமின்றியே கழிக்கின்றனர். பேரளவில் சில குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்ட போதிலும் ஏனைய குடும்பங்கள் இன்று வரை மின்சாரமின்றியே வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 250 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வரும் நிலையில் பாடசாலைக்கு செல்லும் சிறுவர்கள், நோயாளிகள், முதியவர்கள் என பல தரப்பினரும் மின்சாரம் இன்றைய நிலையில் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் இலவச மின் இணைப்புக்கான படிவங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவை எதுவும் செயற்பாட்டு படிமுறைக்குள் உள்வாங்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கரண்ட் இருக்குது, எங்களுக்கு தெரியும் இல்லை கரண்ட். அப்போ நாங்கள் வயரிங் வேலையெல்லாம் செய்திருக்கிறோம். பிள்ளைகள் வந்து இருட்டிலாம் படித்து கொண்டு இருக்கு. நாங்கள் கை விளக்கில் அது சில நேரம் மழை காலத்தில் காத்தடிக்க நூந்து போடும். பிள்ளைகளோட படிப்புகள் எல்லாம் ஒரு மங்களாக போகுது. 1912ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் கொக்குத்தொடுவாயில் நாங்கள் குடியமர்த்தப்பட்டோம். அத்தரிலிருந்து இற்றவரையும் எங்களுக்கு மின்சார பகுதியால் கரண்ட் தரப்படவில்லை. அதை தயவு செய்து திரும்ப எங்களுக்கு கரண்ட் வரத்தை தருமாறு தயவுடன் கேட்கின்றோம். மின்சாரம் இன்றைய நிலையில் தமது இரவுகள் அச்சத்துடன் கழிவதாக தெரிவிக்கும் மக்கள், பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் குப்பி விளக்குகளின் துணையுடன் கல்வி கற்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். கர்நாடகனில வந்து 2011ஆம் ஆண்டுல இருந்து வந்ததுல இன்னும் எங்களுக்கு கரண்டே இல்லை. அப்ப கரண்ட் இல்லாமல் நாங்கள் இருட்டுக்குள்ள ஒரு பூஜ்ஜி ஊரானுக்குள்ள நாங்கள் இருந்து 84ஆம் ஆண்டு அகதியாக எழுந்து நாங்கள் 2011ஆம் ஆண்டு இங்கே வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு பரமப்பட்ட குடும்பத்துக்கு இந்த கரண்டை பெறாவிட்டால் என்ன அரசாங்கம். அந்த விளையாட்டுத்தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.